ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அறிவு கூர்மைக்கும் தொழில் திறனுக்கும் சிறப்பு பெயர் பெற்ற ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் புத்திசாலித்தனம் இருக்குது, தொழில் திறன் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கூட யானைக்கும் அடி சேர்க்குன்ற மாதிரி கடந்த காலங்களில் நிறைய கசப்புகளை பார்த்து தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இனிப்பான மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். காரணங்களையும் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் 9ஆம் இடத்துல கிரக யுத்தத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பார்வையோடு இருக்காரு. குரு ஜென்ம குருவாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் இருக்கிறனால குரு உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கார் நம்ம எடுத்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு நம்ம ராசி, நம்மளை குறிக்கக்கூடிய ராசிநாதன் லக்ன அதிபதி, இவங்க இருக்கிற நிலையை விட ரொம்ப முக்கியம் யாரோட நிலை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு யோகத்தை செய்கிறவங்க யாருன்னா மிதுன ராசிக்கு எப்பயுமே யோகத்தை செய்கிறவர் சுக்கிரனும் சனியும் தான். ஸோ நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சனியை பார்த்தாலும் கூட பயப்படுவாங்க. சனியோட பயிற்சி இப்படி இருக்காமல் அப்படி இருக்காமல் ராசியை பார்க்குதாங்க அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது, உங்கள் நண்பரை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நண்பர்னு சொல்கிறத விட உங்களோட வெல்விஷர்னு சொல்லலாம். சனி கர்மகாரன் நீதிமான். அவரையே நீங்கள் உங்களுக்கு ஒரு வெல்விஷராக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலின்னு பார்த்துக்கங்க. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை செய்கிறவரா சுக்கிரன் வர்றாரு. எல்லாரும் சுக்கிர பார்வை நம்ம மேலே பட்டுறதா, சுக்கிரனோட அனுகூலம் நமக்கு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு சுகபோகக்காரகன், அனைத்து சந்தோஷங்களையும் வாரி வழங்கக்கூடிய காரகன் சுக்கிரன் தான். ஸோ இவ்வளோ சிறப்புகள் பெற்ற சுக்கிரனும் உங்களுக்கு நட்பாக வந்துடுறாரு. சனியும் நட்பாக வந்துடுறாரு, சுக்கிரனும் நட்பாக வந்துடுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? சிறந்த நண்பர்களை கொண்ட நீங்கள் வெற்றியாளர் தான் வாழ்க்கையில், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதில் இந்த மாதம் இவங்க இனிப்பான மாதம்னு நான் சொன்னேன் இல்லையா? கசப்புகளை பார்த்து உங்களுக்கு இது ஒரு இனிப்பான மாதம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணத்தை தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனியும் சுக்கிரனும் சேர்றது ஒரு இனிப்பான யோகம் தான் சொல்லுவாங்க. அது ஒரு சுவையான விஷயங்களை நான் வாழ்க்கையில் கொடுப்பாங்க அப்படின்ற பொருள்படுற மாதிரியான விஷயம் அது. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய சேர்க்கை இப்போ இருக்கானா? ஏற்கனவே இருக்குது, ஆனால் கிரக யுத்தத்துக்குள்ளே இருக்குது. கும்பராசியில் 9ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாருமே கலந்து கிடக்குறாங்க. இதுலேருந்து இவங்க 2 பேரும் வெளிப்பட போகிறாங்க. அதாவது மார்ச் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்கு வர்றாரு. மீன ராசி சுக்கிரனுடைய உச்ச வீடு. உச்ச வீட்டுக்கு அவர் யோக பலன்களை, உச்ச வீடு வரும்போது முழு பலம் பெறதா அர்த்தம். சுக்கிரன் முழு பலத்தில் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய சுகபோகங்களுக்கு, ஆடம்பரங்களுக்கு எந்த விதமான குறை இருக்காது. அதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கான பொருளாதார வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டுருக்கோம். திடீர்னு இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும். எப்படின்னா, யாராவது ஒரு நண்பர் வருவாங்க, என்கிட்ட கார் சும்மா தான் இருக்குது, எடுத்துக்கோங்க, நான் வெளியூர் போகிறேன், எடுத்துக்கங்க. என் ஃப்ரெண்டு இந்த பைக் நீ வச்சுக்கோ, எனக்கு நான் வேறு வண்டி வாங்க போகிறேன், உனக்கு காசு கிடைக்கும்போது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நண்பர்களால் ஆதாயங்கள். சுக்கிரன் நண்பர்கள் குறிக்கிறவர். அதனால் நண்பர்கள் மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேரும். அதாவது உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்புகளை வச்சு அந்த பொருளாதாரத்தை வச்சுமே நீங்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்குகிற யோகங்கள், வாகனம் மட்டும் இல்லை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கான யோகத்தை உங்களுடைய யோகநாதன் 5ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் உச்ச பலம் பெறும்போது உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் தொழில் ஸ்தானம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் தான் சுக்கிரன் உச்சம் மாறாரு. உங்களுடைய மனோகாரகன், மனசை குறிக்கக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெறாரு அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்ச வேலைக்கு போகிறது, மனசில் நினச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு உன்னதமான அற்புதமான காலம். கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? இதில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொன்னக்கூடிய சுக்கிரன் மீன ராசியில் மார்ச் 3ஆம் தேதி போய் என்டர் ஆகிறாரு.
அவர் போனதுலேருந்து 3வது நாள், அதாவது மார்ச் 6ஆம் தேதி 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதையும் நீங்க கவனிக்கணும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அவர் மீன ராசிக்குள்ள என்டர் ஆகுற அந்த உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு என்டர் ஆகுற அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடியே உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் வந்து சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய யோகநாதனும், பாக்கியநாதனும் சேர்ந்து உங்களுக்கு யோகங்களையும், பாக்கியங்களையும் அள்ளி வாரி வழங்கி குடுக்க போறாங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உள்ளபடியே நான் மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்றேன். கோச்சார அடிப்படையில மிக சிறந்த உன்னத பலன்கள வந்து குடுக்க போறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அதனால இந்த மாதத்த நல்லா பயன்படுத்திக்கங்க. எந்த தயக்கங்களும் இருந்தாலும் அத தூக்கி ஓரம் வச்சுட்டு, மனசுல என்ன படுதோ அத செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியாகும். இந்த மாதத்துல தூங்கணும். எந்த ஒரு தூக்கமும் சரியான வகையில இருந்தா, அதோட பயணமும், அதோட முடிவும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்ப என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம சரியான நேரத்துல, சரியான முறையில ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அ அது நமக்கு வந்து வளர்ச்சியும், வெற்றியும் குடுக்குன்றது தான். ஸோ அந்த வகையில வந்து இந்த மாதம் உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டுருக்கு. அதனால வந்து நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல நீங்க கடந்த காலங்கள்ல என்னென்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அதுக்கான ஒரு முதல் படி எடுத்து வச்சுருங்க. காலம் உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் உங்க இலக்க அடைய வைக்கும்ன்றது தான் நான் சொல்ல விரும்புற விஷயம் அதான். அது போக வந்து உங்களுடைய இந்த மாசம் மார்ச் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. அதிசாரம், வக்ரம் அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்த குரு பகவான் உங்க ஜென்ம குருவா இருந்துட்டு இருக்கிறவரு. அவர் இன்னும் 3 மாதத்துக்கு உங்க ராசியில தான் இருக்க போறாரு. அவர் ஒரு சரியான நிலை பெறப் போறாரு. அவர் நிலை பெற்றார் அப்படின்னாலே அதே ஒரு நல்ல யோகம் தான். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம். இது போக மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பக்தியும் ரொம்ப அவசியம். பக்தி நெறைய சிறந்த பக்திமான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ, சப்போர்ட்டிவா இருக்கோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்தியும் நமக்கு அவசியம். இந்த மாதத்துல நீங்க வந்து கண்டிப்பான முறையில உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறவர் தான். ஸோ அதனால வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நான் பெருமாள் கோவில் போயிட்டு, விஷ்ணு ஆலயங்களுக்கு போயிட்டு, நாராயணரையும், தாயாரையும் தரிசிச்சுட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி குடுத்து கும்பிட்டு வாங்க. வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் உயரத்த அடையும் அப்படின்றத நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போறாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இமிடியேட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன்.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே நம்ம வந்து நிறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.